ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த டாமினார் 350 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். இதில் மொதல் சேஞ்ச் வந்து இந்த என்ஜினில் தான். 373cc இருந்ததை வந்து இப்போ வந்து 349cc வந்து டவுன் சைஸ் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஸ்ட்ரோக்கை வந்து ஷார்டன் பண்ணிருக்காங்க. உள்ள நிறையா இன்டர்னல்ஸ்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரோக்கை அக்கமடேட் பண்ணுறதுக்காக வண்டியோட பவர் அண்ட் டாக் ஃபிகர்ஸ்லேயே வந்து மாற்றங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 40 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி இப்போ வந்து ஒரு 0.6 PS வந்து பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது, 40.6 PS. அண்ட் டார்க் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 35 Nm இருந்துச்சு, இப்போ வந்து 33.2 Nm. அண்ட் அந்த பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற RPM ரேஞ்சுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட வெயிட்டும் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 193 kgs இருந்துச்சு, இப்போ வந்து 190 kgs வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 3 கிலோ வந்து வெயிட் ரிடக்ஷனும் இருக்குது. இதை தாண்டி வேறு எந்த சேஞ்சஸுமே வந்து மெக்கானிக்கலாகவும் சரி வண்டியோட லுக்ஸ்லேயும் சரி எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. டாமினார் 400 எப்படி இருந்துச்சோ அதே டிசைன் பேட்டர்ன், அதே டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் தான். வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மஸ்குலரான ஒரு போல்டான ஒரு லுக்கை வந்து டாமினார் 350 கொடுக்குது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடான 43 mm USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஃப்ரண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 110 செக்ஷன். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ராடான ஒரு 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரேடியல் மவுண்டட் கேலிப்பர்ஸோடு வருது. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மோனோசாக் சஸ்பென்ஷன். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 150 செக்ஷன் வருது. போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ரேடியல் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 230 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து டுவெல் சேனல் ABSல வருது. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க டாமினார் 350ல். அண்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். NS 400ல் இருக்க அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஒரு கலர் LCD யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளூடூத்தோடு வருது அப்படின்றதுனால நீங்கள் வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 4 ரைடிங் மோட்ஸில் வருது, ரோடு, ஸ்போர்ட், ரெயின் அண்ட் ஆஃப் ரோடு. ஒவ்வொரு ரைடிங் மோடுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ABS இன்ட்ரூஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் கிளஸ்டரில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரிப் அண்ட் ஓடோமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்கல்ப்டடான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. வண்டியோட ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க, LED DRLோட ஒரு LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாமினாரோட ஹெட்லாம்ப் செட்டப் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான யூனிட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த வண்டி வந்து ஒரு ஆல் LED செட்டப்பில் வருது. அண்ட் ஹசர்ட் ஸ்விட்சும் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால அது ஒரு ஆடட் ஃபீச்சர் தான். ஸோ ஒரு LED ஹெட்லாம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அண்ட் LED டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 349cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் DOHC என்ஜின். பவரை பொறுத்த வரைக்கும் 40.6 PS அண்ட் டார்க் வந்து 33.2 Nm. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வண்டியோட பவரில் கொஞ்சம் இன்க்ரீஸு, டார்க்கில் கொஞ்சம் ரிடக்ஷனு, வெயிட் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி இருக்கா, இல்லை இம்ப்ரூவ் ஆகிருக்கா, இல்லை வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத என்னோட ஃபஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துடலாம் வாங்க. டாமினார் 350யோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ என்ஜினை வந்து டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் ட்ராப் இருக்கா, இனிஷியல் பிக்கப்பு, டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் 4 ரைடிங் மோட்ஸில் வருது, ரோடு, ஸ்போர்ட்டு, ரெயின், ஆஃப் ரோடு. ஒவ்வொரு ரைடிங் மோடுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ABS இன்ட்ரூஷனில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹைவேக்கு எடுத்து வந்துட்டோன்றதுனால ஸ்போர்ட் மோடில் தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்ப்ளீட் பீக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டார்க்கை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த மோடில் ரைட் பண்ணுறோம். ஸோ வாங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை பார்த்தலாம். ஒரு ஸ்லைட்டான ஒரு வீலி பாப் கூட வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு இருக்குது வண்டியோட இனிஷியல் பிக்கப்பு. ஈஸியாக வந்து 150 டச் பண்ண முடியுது. அந்தளவுக்கு வந்து வண்டியோட இனிஷியல் பிக்கப்பும் சரி, டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் சரி நல்லாயிருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி டாமினார் 400 வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்ற ஃபீலை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து ரியல் வேர்ல்டில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 157 mm. மாட்ரேட்டான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் சோலோவாக ரைட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணிட முடியும். பட் நீங்கள் பில்லியனோட ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியரெல்லாம் இருக்குது அப்படின்னா, அண்ட் கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து சொல்ல வேணாம். டாமினார் வந்து ஒரு ஹைவேக்குனே தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷலைஸான ஒரு பைக்கு. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. வண்டி ஸ்டேபிளாக ரைட் ஆகுது 140+ ரைட் பண்ணும் போதும். அண்ட் பவர் அவுட்புட் வந்து செம்மையாக இருக்குது, சீம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ டார்க் வந்து கம்மியானது அதெல்லாம் எந்த ஒரு லெவல்லையுமே வந்து ரியல் வேர்ல்டில் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் ரைடிங் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரைட்டான ரைடிங் போஸ்டரு. ஃபுட் பெக்ஸ் வந்து ஓரளவுக்கு சென்டர் சைடாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் செட்டப் தான். லாங் ரைட்ஸ்லாம் ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சீட் குஷனிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லாங்கான ப்ராடான சீட்டு தான். எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்புன்றதே இல்லை. ஏன்னா என்னால் வந்து 160+ வந்து ரீச் பண்ண முடியுது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் வைப்ரேஷன் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் டாமினாரில் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் இல்லை. ஹேண்டில் பார்ஸில் ஃபீல் ஆகுது. அண்ட் மைல்டாக வந்து ஃபுட் பெக்ஸில் வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். குறிப்பாக அந்த 5000 to 6000 RPM ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியுது ஹேண்டில் பார்ஸில் அண்ட் ஃபுட் பெக்ஸில். அண்ட் ஹையராக ரிவ் பண்ணி ஓட்டுறீங்க, இல்லை டிராஃபிக்கில் அதிகமாக ஓட்டுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ஹாட்டர் கண்டிஷனில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஹீட்டிங் அப்படின்றதும் வந்து ஃபீல் ஆக தான் செய்யுது. ஸோ லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு 2 கால்லேயுமே வந்து ஹீட்டிங் அப்படின்றது கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. ஒரு லிக்விட் கூலிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து அந்த ஹீட் டிசிபேஷன் அப்படின்றது நடந்துடும். அண்ட் இந்த ரியர்வியூ மிரர்ஸ் வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்குது. ஒரு நல்ல வைடரான ஒரு ஸ்டர்டியான ஒரு ரியர்வியூ மிரர் செட்டப்பு. ரைடிங் ஜாக்கெட்டே போட்டு ரைட் பண்ணாலும் பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்றது கிளியராக தெரியுது. வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்க டைமில் மட்டும் கொஞ்சம் அந்த பிளர்ரி ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதே லெவலில் ரீட்டைனாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, வண்டியோட வெயிட்டு வந்து 3 kgs வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜர் அட்வான்டேஜ் வந்து ப்ரைஸிங்லேயும் 2,03,000 rupees எக்ஸ் ஷோரூம். இதுக்கு முன்னாடி வந்து 2,41,000 ரேஞ்சில் வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 35,000 வந்து கண்டிப்பாக ஆன் ரோட்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். வண்டியோட ஸ்டெபிலிட்டி லெவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்லீக் ஷிஃப்டிங்காக இருந்திருக்கலாம். ஆனால் டாமினாருக்கு வந்து அது லான்ச் ஆன டைம்லேருந்தே கியர் ஷிஃப்டிங் வந்து ஒரு ஸ்லீக்கரான கியர் பாக்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். என்ன ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அது கொஞ்சம் ஸ்லீக்கராக லைட்டாக இருக்குது. சஸ்பென்ஷன்ஸ் ஒரு மாடரேட்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஸோ ஹேண்டிலும் பண்ண முடியுது. அண்ட் கம்ஃபர்ட் லெவல்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த டயர்ஸ் வந்து ஒரு ரேடியல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் க்ரிப் அப்படின்றது எக்ஸப்ஷனலாலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லாயிருக்கு. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ டாமினார் எப்பவுமே வந்து ஒரு கார்னர்ஸில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வண்டி இல்லை. ஒரு கார்னர் கிரேவிங் மோட்டர் சைக்கிள்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். டயர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ரோட் க்ரிப் கொடுக்குது.
அண்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஷார்ப்பரான ஒரு பிரேக்கிங் தான். ஸ்டாப்பிங் பவர் வந்து நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. டாமினார் 350யோட பிரேக்கிங் பவர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிக்கப் சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஸ்டாப்பிங் பவரு. ஃப்ரண்ட் பிரேக் வந்து சூப்பர் ஷார்ப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்டாப்பிங் பவர்னே சொல்லலாம். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் 400லேருந்து 350 வந்து டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க, டாக் ஃபிகர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியல் வேர்ல்டில் ரைட் பண்ணும்போது நான் ட்ரையம்ப்க்கும் வந்து இதே தான் சொல்லியிருந்தேன். மேஜராக வந்து டிஃப்ரென்சஸே ஃபீல் ஆகலை. இந்த வண்டியில் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணதும் சரி, ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் ஃபீல் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸில் ட்ராப் அப்படின்றது இல்லை. நீங்கள் ரைடிங் மோட்ஸில் டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸில் இப்போ வந்து நீங்கள் ரோட் மோடில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இனிஷியல் பிக்கப்லாம் வந்து கம்மியாக தான் ஃபீல் ஆகும். ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ட் மோடில் ரைட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்குது. எந்த வகையிலையுமே வந்து இது ஒரு ட்ராபேக்கு இல்லை டாமினார் 400ஓட ஒரிஜினல் கேரக்டர் வந்து இது சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதே பர்ஃபார்மன்ஸ், அதே ஸ்டெபிலிட்டி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அது கூடவே வந்து வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கம்மியாக இருக்க ஒரு ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் ஆகலை. இந்த ரிடக்ஷன் ஆர் சேஞ்ச் பண்ணது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் பார்க்குறேன். அண்ட் வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2,03,000 rupees சென்னையில். ஆன் ரோட் அப்படின்னு வரப்போ 2,45,000 ரேஞ்சில் வந்து சேல் ஆகும். ஸோ இந்த டாமினார் 350 ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங்காக வந்து இப்போயும் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் மக்களே டாமினார் 350 பற்றின என்னோட டீட்டெயில்டு ஃபஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த வண்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.